வணக்கம் 9ஆம் வகுப்பு மாணவர்களே. இந்த வீடியோவில் நம்ம 9ஆம் வகுப்பு தமிழ் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டு முடிஞ்சிட்ருக்கு. முதல் இடைப்பருவ தேர்வு எல்லாருக்கும் முடிஞ்சிட்ருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாம், காலாண்டு தேர்வு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மிட்டமில் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்து இருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு டெய்லி லைவ் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் தமிழ் விடு தூது, அதாவது இயல் 1ல் இருக்க மெமரி போயம், இந்த மெமரி போயமில் இருக்க எல்லா புக் பேக் ஆன்சர்ஸும் தான் இன்றைக்கி லைவ் வந்திருக்கேன். ஸோ எந்த பர்டிகுலர் லைவில் நான் உங்களுக்கு பாடல் எடுக்க போகிறேன், குருவினா எடுக்க போகிறேன், சிறுவினா ஒரு 10 to 15 நிமிஷம் தான் இருக்கும், அதுக்கு மேலெலாம் இருக்காது. ஸோ இந்த லைவை நல்லா கவனிச்சிருங்க. அடுத்த லைவுக்கு வரும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து எல்லோரும் நல்லா கவனிங்க. அப்போ தான் நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும் குவார்ட்டர்லியில். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னது ஆன்சர் ஷீட் மாரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எஸ், இது வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டோடைய ஆன்சர் ஷீட் தான். ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷனை பற்றியும் நான் இந்த வீடியோவில் பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழ் விடு தூது ஆரம்பிச்சிடலாமா? எஸ், ஒரு ஃபயர் எமோஜியை போடுங்க. ஐ வாண்ட் ஃபயர் எமோஜி. ஃபயர் எமோஜியை போடுங்க பசங்களா. ஓகே, லெட் ஸ்டார்ட் த லைவ். தமிழ் விடு தூது. ஸோ டாப்பிக்கு வரும்போதே தமிழ் விடு தூது இது வந்து ரொம்ப ஈஸி அண்டு மெமரி போயம். ஃபஸ்ட்டு மெமரி போயம் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஆத்தர், அதாவது ஆசிரியர். ஸோ இந்த போயமை எழுதினவங்க யாருன்னே தெரியல. அதனால் நீங்கள் எப்படி போடணும்? ஆசிரியர் அறியப்படவில்லைன்னு போட்டாலே போதும். என்ன பண்ணணும்? ஆசிரியர் அறியப்படவில்லை. ஸோ இதை நீங்கள் கன்ஃபார்ம் எழுதணும், ஆசிரியர் அறியப்படவில்லை. ஓகேவா? ஸோ ஆரம்பிச்சிடலாமா? டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் தயவு செஞ்சு சொல்லுங்கள். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே. ஃபஸ்ட்டு லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தேன் எவ்வளோ இனிப்பாக இருக்கும், அந்த தேனோட தமிழ் தேனோட ரொம்ப அதிகமான இனிப்பாக இருக்குமா. எப்படி? படிக்கும்போது, ஒரு தமிழ் படிக்கும்போது அந்த தேனோட இனிப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாரு ஆசிரியர். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு லைனில் நம்மளுக்கு இதுதான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் லைன் they are telling this. ஓகே, இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாமுக்கு கேட்பாங்க. புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்ப கேள். எஸ், என்ன சொல்கிறாங்க? புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்ப கேள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? தமிழ் வந்து முத்தமிழாக பிரிஞ்சிருக்கு. இயல், இசை, நாடகம், இந்த முத்தமிழாக பிரிஞ்சு ஒரு விடுதலை பெற்ற மொழியாக தமிழ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, செகண்ட் லைனில் நம்மளுடைய தமிழ்மொழி நம்மளுடைய அறிவுக்கு உண்ணப்படும் தேன், அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். புத்திக்குள் உண்ணப்படும் தேனே, நம்ம தமிழ்மொழியை படிக்க நம்ம புத்தியில் படிப்பு ஏறதோட தேன், அந்த இனிப்பான அமுதம், அதுதான் நம்மளை புத்திக்குள் ஏறுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது இந்த போயம். நெக்ஸ்ட்டு உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்ப கேள். அந்த ஆசிரியர் என்ன சொல்கிறாரு? உன்னிடம் நான் மகிழ்ந்து விடுக்கும், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், கேட்குறியா அப்படின்னு தான் கேட்டிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க செகண்ட் லைனில்? தமிழ் வந்து புத்திக்குள் உண்ணப்படும் தேன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஆசிரியர் தமிழ்கிட்ட ஒன்று சொல்லணும், அதை கேட்க சொல்கிறாரு. யார்கிட்ட? தமிழ்கிட்ட. ஸோ இப்போ தேர்ட் லைனில் அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. மண்ணில் குரமென்றும் பள்ளி என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று 3 இனத்தும் உண்டோ. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குரம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, குரம்னா என்னதுன்னு தெரிஞ்சிருக்கணும், பல்லுனா என்னான்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ குரம் பல்லு இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா சிற்றிலக்கிய வகைகள், ஒரு நூல்னு வச்சுக்கலாம். இது ரெண்டுனாது ஒரு புத்தகம், குரமும் பல்லும் ஒரு புத்தகம். ஸோ இது ரொம்ப ஃபேமஸான புத்தகம் இந்த குரம் பல்லு. ஸோ இந்த குரம் பல்லு, இந்த நூல்களிலிருந்து பாடல்கள் இருக்குல்ல, அந்த பாடல்களை புலவர்கள் எல்லாரும் பாடி புகழ் பெற்றார்கள். ஸோ அதை மட்டும்தான் இந்த லைனில் அவங்க உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள். புரிஞ்சிச்சா? குரம் பல்லு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்ற 3 இனத்தும் உண்டோ. என்ன சொல்லியிருக்காங்க? குரம் பல்லு, அந்த நூல்களில் இருக்க பாடல்களை பாடி நிறைய புலவர்கள் சிறப்பு பெற்றார்கள். ஓகேவா? அதை தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 3 இனம். ஸோ 3 இனம்னா என்னது? எனிபடி நோஸ் 3 இனம்னா என்னது?
துறை சொல்லுங்க. துறை துறை தாழிசை விருத்தம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ 3 இனம்னா துறை தாழிசம் விருத்தம். ஸோ 3 இனம்னா என்னது? துறை தாழிசம் விருத்தம். ஸோ 3 இனம்னா இதுதான்டா பசங்களா, இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. துறை தாழிசம் விருத்தம். ஸோ இந்தமாரி குரம் பல்லு அப்புறம் 3 இனம் துறை தாழிசம் விருத்தம் இந்தமாரி பாடல்களை எல்லாரும் பாடி புலவர்கள் நிறையா பேர் பரிசு பெற்றார்கள், புகழ் பெற்றார்கள்னு ஆசிரியர் தமிழ்கிட்ட சொல்கிறாரு. ஓகேவா? லாஸ்ட் லைன், திறமெல்லாம் வந்து என்று சிந்தாமணியாய் இருந்த உன்னை சிந்து என்று சொல்லி நான் சிந்துமே. ஸோ இந்த லைன் ரொம்ப ஈஸியான லைன் தான். என்ன சொல்லியிருக்காங்க? இவ்வளோ சிறப்பு இருக்க ஒன்றை சிந்தாமணி, அதாவது இவ்வளோ சிறப்பு இருக்க ஒன்றை சிந்தாமணியாக இருந்த ஒன்றை அதுதான் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ சிறப்பு இருக்கிற ஒன்றை சிந்துன்னு சொல்கிறாங்களே, அவங்களுடைய நான் இன்றைக்கி அருந்து விழும் அப்படின்னு ஆசிரியர் கோவத்தோடு சொல்கிறாரு. இவ்வளோ சிறப்புடைய இருக்க நம்ம தமிழ் மொழியை வேறு மொழிகள் வேற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க? சிந்துன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய நாக்கெல்லாம் இற்று விழும், அதாவது அருந்து விழுந்து விடும் என்று தமிழ் சொல்கிறது. அதாவது ஆசிரியர் தமிழுக்கு சொல்கிறார்கள். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஆசிரியர் தமிழுக்கு சொல்கிறார். ஓகேவா? ஸோ தமிழ் விடு தூது ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிப்போம். ஸோ தமிழ் விடு தூது போயம் பார்த்திங்கன்னா அது தமிழ் மொழியை தித்திக்கும். நம்ம இன்னும் தேனோட இனிப்புக்கு மேலான அந்த இனிப்பு தான் என்னது? தமிழ்மொழி. அது முத்தமிழாக பிரிச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய படிக்க தமிழ்மொழி ஒரு அருமையான இனிப்பு தேன்னு ஆசிரியர் சொல்லியிருக்காரு. ஆசிரியர் தமிழ்கிட்ட ஒன்று சொல்லணும்னு வேணார். அவர் தமிழ்கிட்ட என்ன சொல்கிறார்னா, குரம் பல்லு துறை தாழிசை விருத்தம் 3 இனம் இந்த நூல்களெல்லாம் பாடி புலவர்கள் சிறப்பு பெற்றனர்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இவ்வளோ சிறப்புடைய ஒன்றை சிந்துன்னு சொல்கிறாங்களே, அவங்களுடைய நாக்கெல்லாம் இன்றே அழிந்து விடும், அறுத்து விழுந்து விடும் என்று ஆசிரியர் சொல்கிறாரு. ஸோ ஆசிரியர் அறியப்படவில்லைன்னு போட்டாலே போதும். ஸோ நம்ம மெமரி போயம் ரிவிஷன் பண்ணியாச்சு. ஸோ ஒரு ஃபயர் எமோஜி போடுங்க. பூஸ்ட் ஒரு ஹார்ட் எமோஜி போடுங்க. ஐ வாண்ட் ஹார்ட் எமோஜி. ஸோ இந்த போயம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ போயம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். எனி டவுட்ஸ் இந்த போயம்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் தயவு செஞ்சு கேட்கலாம், பயப்படாதீங்க. நெக்ஸ்ட்டு புரிவினா பார்த்துடலாமா? கன்னி என்பதன் பொருள் யாது? கன்னினா என்னது? ஸோ கன்னின்னொன்னே நம்ம மைண்டில் நிறையா ஓடும். ஸோ கன்னினா என்னதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாமா? 2 கண்களைப் போல் 2 பூக்களை வைத்து தொடக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர். ஸோ என்ன சொல்லியிருக்காரு? 2 கண்களைப் போல் நம்மளுடைய 2 கண், நம்மளுக்கு எத்தனை கண்கள் இருக்குடாமா? ஸோ நம்மளுடைய 2 கண் போல் அதேமாரி நம்ம இப்போ பூ கட்டுவாங்கள்ல, ஸோ பூ இப்படி ஒரு நூல் வச்சு 2 தான் எப்பயுமே இப்படி தானே பூ கட்டுவாங்க. ஸோ 2 கண்ணும் 2 பூ வைத்து கட்டுற மாரி, ஸோ இதுமாரி பார்த்திங்கன்னா அதுக்கு தான் கன்னின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம எதெல்லாம் கன்னின்னு சொல்லுவாங்க? நம்மளுடைய 2 கண்கள் அப்புறம் 2 பூக்களை வைத்து கட்டும் மாலைக்கு தான் என்ன சொல்லுவாங்க? கன்னி என்று பெயர். ரொம்ப சிம்பிள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி சொல்கிறேன். 2 கண்களைப் போல் 2 கண்களைப் போல 2 பூக்கள் 2 பூக்களை வைத்து தொடக்கப்படும் மாலைக்கு தான் என்ன சொல்கிறாங்க? கன்னின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கன்னி என்று பெயர். ஸோ என்னன்னு சொல்லுவாங்க? கன்னின்னு சொல்கிறாங்க. அதுபோல் தமிழில் 2 அடிகளை கொண்ட பாவகை கன்னி எனப்படும். எஸ், இப்போ நான் சொன்னேன்ல, அதே மாதிரி நம்ம தமிழ் மொழியில் 2 லைனோடு இருக்கும்ல. எடுத்துக்காட்டு இந்த பாடல் கூட பாருங்களேன். ஸோ இந்த பாடல் பாருங்கள், எல்லாமே 2 வரிகளோடு தானே இருக்குது, 2 வரிகளோடு தானே இருக்குது. ஸோ இந்தமாரி பாடலை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கன்னின்னு சொல்லுவோம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ இந்த பூ வச்சு கட்டுறது கண்கள். அது மாதிரி நம்மளோட தமிழில் 2 வரிகள் கொண்ட பாடலை கன்னின்னு சொல்லுவாங்க. 2 அடிகளும் ஓர் எதுகையை கொண்டிருக்கும். ஸோ எதுகைனா என்னது?
எதுகைனா ரொம்ப ரொம்ப ஈஸி. எதுகைனா 2வது வார்த்தை ஒன்று போல இருக்கும். ஸோ என்ன சொல்லியிருக்கு, அப்போ இந்த பாடல் வந்து கன்னின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கன்னி தான். ஸோ கன்னினா நம்ம எப்படி சொல்லுவோம், தமிழில் 2 அடிகள் கொண்ட பாடல் கன்னின்னு சொல்லுவோம். இது எடுத்துக்காட்டு நீங்கள் திருக்குறள் கூட வச்சுக்கோங்க. திருக்குறள் 2 லைன் தான் இருக்கும். ஸோ அதுவும் கன்னி. ஸோ எந்த பாடலெல்லாம் 2 லைன் இருக்கோ அதெல்லாம் கன்னின்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் நோட் பண்ணியிருக்காங்க. 2 அடிகளும் ஓர் எதுகையை கொண்டிருக்கும். ஸோ நம்ம மோனை, எதுகை, இயைபு இதெல்லாம் படிச்சிருக்கோம். மோனை, எதுகை அண்ட் தென் கடைசியாக இயைபு. ஸோ இது 3த்தையும் நம்ம 6th படிச்சுட்டு வரோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மோனைனா ஃபஸ்ட்டு வார்த்தை ஒன்றா வர்றது மோனை, எதுகைனா 2ஆம் வார்த்தை, இயைபுனா 3ஆம் வார்த்தை. ஸோ நம்மளுக்கு என்ன தந்திருக்காங்க, இந்த 2 அடிகள்லையும் ஒரு 2வது வார்த்தை ஒன்றா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணலாமா? ஸோ வாங்க பார்க்கலாம். எஸ், அவங்க சொன்ன மாரியே ஒன்றா இருக்குது. இங்கே பாருங்கள், தித்திக்கும் இத்து இருக்கா, முத்திக்கும் இத்து இருக்குது. உண்ணு இன்னு இருக்கா, விண்ணப்பம்ல இன்னு இருக்குது. குரம் உர, வந்து சிந்து. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த செகண்ட் லெட்டர் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. யூ கேன் சி. இங்கே பாருங்கள், இங்கேயும் இத்து இருக்குது, இங்கேயும் இத்து இருக்குது, இங்கேயும் இன்னு இருக்குது, இங்கேயும் இன்னு இருக்குது, இங்கேயும் ரா இருக்குது, இங்கேயும் ரா இருக்குது, இங்கேயும் இன்னு இருக்குது, இங்கேயும் இன்னு இருக்குது. ஸோ அப்போ இந்த பாடல் கன்னின்னு சொல்கிறாங்க. ஸோ கன்னி கொஷின் உங்களுக்கு நிறையா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தமாரி வர்றதுக்குன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், கன்னின்னு சொல்லுவோம். ஓகே, புரிஞ்சிச்சா? டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் தயவு செஞ்சு நீங்கள் கேட்கலாம்டா பசங்களா. ஸோ ஒரு வாட்டி கன்னி கொஷின் ரீகால் பண்ணிடலாம். நம்மளுடைய 2 கண்களை போல் அதேமாரி ஒரு மாலையில் 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் இல்லையா, ஸோ அதை தான் கன்னின்னு சொல்லுவோம். அதேமாரி நம்ம தமிழ் மொழியில் 2 லைன், தமிழ் மொழியில் 2 லைன் கொண்ட 2 வரிகள் கொண்ட பாடலுக்கு தான் கன்னி என்று பெயர். ஸோ அந்த 2 அடிகள், இந்த 2 அடிகளிலும் ஓர் எதுகை, அதாவது 2ஆம் எழுத்து ஒன்றாக இருக்கும். அதை தான் நம்ம சொல்லியிருக்காங்க இங்கே. ஓகே, உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், லாஸ்ட் கொஷின். சிறுவினா 3 மார்க்ஸ்க்கு 3 out of 3 கன்ஃபார்ம் நம்ம ஸ்கோர் பண்ணணும்டா பசங்களா. ஸோ கவனிங்க, தமிழ் விடு தூது. ஸோ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிங்க் வாட்டர். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் குடிங்க. ஐ வில் கிவ் யூ சம் டைம். ஸோ வாட்டர் குடிங்க. ட்ரிங்க் லாட் ஆஃப் வாட்டர். ஐ ஆல்சோ வில் ட்ரிங்க் வாட்டர். ஸோ ஓகே, ஐ தாட் யூ வில் ட்ரிங்க் வாட்டர். ஸோ வாட்டர் தண்ணி குடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 3வது கொஷின், இது சிறுவினா அண்டர் கேட்டகரியில் வருது. ஸோ பார்த்துக்கலாம். தமிழ் விடு தூது உணர்த்தும் தமிழின் சிறப்புகளை எழுதுக. இந்த தமிழ் விடு தூது பாடல் தமிழின் சிறப்புகள் என்னென்னலாம் சொல்லுதோ அதெல்லாம் எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு இதுமாரி ஒரு தமிழின் சிறப்புகள், அதேமாரி இங்கே கன்னினா அப்படியே எழுதலாம். தமிழ் சிறுவினாக்கு நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும், தமிழின் சிறப்புகள்னு போட்டு எழுதிக்கலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த கொஸ்டின். தமிழ், ஃபஸ்ட்டு தமிழ்மொழி இனிக்கும் அமுதமாகவும் முத்தி தரும் கனியாகவும் இயலிசை நாடகம் என்ற முத்தமிழாகவும் அறிவால் வளர்க்கும் தேனாகவும் சிறந்து விளங்குகிறது. எஸ், நம்மளுடைய தமிழ் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுடைய தமிழ்மொழி இனிக்கும் அமுதம், அந்த ஒரு இப்போ அமிர்தம் சொல்லுவாங்கள்ல, அந்த தேன், அந்த இனிக்கும் தேன், அப்புறம் முத்தி தரும் கனி. இப்போ பார்த்திங்கன்னா கனினா அது ஃப்ரூட். இப்போ நீங்கள் வந்து பழத்தை வந்து பழுக்காமல் சாப்பிடுவீங்களா, பழுத்துட்டு சாப்பிடுவீங்களா? இப்போ மாம்பழம் இருந்துச்சுன்னா அது பழுத்துட்டு சாப்பிடுவீங்க, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அதேமாரி தமிழ் பழுத்து போன கனி, அவ்வளோ இனிப்பாக இருக்கக்கூடிய ஒரு கனின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இயலிசை நாடகம் என்ற முத்தமிழாகவும் தெரியும். நம்மளுடைய தமிழ்மொழி 3ஆக பிரிக்கப்பட்டிருக்காங்க. அது ப்ரைமரியிலேருந்தே நம்ம படிச்சுட்டு வரோம். என்னது, இயல், இசை, நாடகம். அப்புறம் அறிவால் வளர்க்கும் தேன், நம்மளுடைய அறிவை வளர்க்கும் தேன், நம்மளுடைய ஆற்றல், புத்தி, அது எல்லாத்தையும் வளர்க்குற தேன் தான் நம்மளுடைய தமிழ்மொழியின் ஆசிரியர் சொல்கிறாரு. ஸோ இது ஏற்கனவே நான் போயமில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இன்னும் ஒரு ஜஸ்ட் பற்றி நான் சிம்பிளாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இதுதான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தமிழ் வந்து இனிக்கும் அமுதமாகவும்
டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அமுதம். நெக்ஸ்ட்டு வந்து பழுத்து போன கனி, ஓகேவா. அப்புறம் இயலிசை நாடகம் முத்தமிழாகும், நம்ம அறிவை வளர்க்கும் தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழை அறிந்து குறம்பள்ளு என்ற நூல்களில் உள்ள பாடல்களை பாடி புலவர்கள் சிறப்பு கொள்கின்றனர். ஸோ இதை நான் ஏற்கனவே இந்த செகண்ட் லைன் தேர்ட் லைனில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு வாட்டி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நம்மளுடைய தமிழ் மொழியை நல்லா புரிஞ்சுட்டு குறம்பள்ளு இதுமாரி நிறையா நூல்கள் இருக்குது. ஸோ அந்த நூல்களெல்லாம் பாடி புலவர்கள் காசோலை சிறப்பு பெற்றனர். அதை தான் சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இப்போதைக்கு 2 பாயிண்ட்ஸ் முடிச்சுட்டு நோட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ தமிழை அறிந்து, நம்மளுடைய தமிழ் மொழியை அறிந்து குறம்பள்ளு இந்த 2 நூல்களில் உள்ள எல்லா பாடல்களையும் பாடி புலவர்கள் அதாவது காசோலை தருவாங்க அரசன் காலத்தில். ஸோ அதுவும் அப்புறம் சிறப்பு பெற்றனர், அதாவது பரிசுகள் சிறப்பு பெற்றுக்கொள்கின்றனர், ஓகேவா. நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாம். தாழிசை துறை விருத்தம் என்னும் 3 வகை பாவினங்களும் இருக்கின்றன. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த பாடலில் பார்த்தீங்கல்ல 3 இனத்தும், அதேமாரி தான் அதே தான் இங்கேயும் தந்திருக்காங்க எக்ஸ்பிளைன் பண்ணி. துறை தாழிசை விருத்தம். ஸோ தாழிசை துறை விருத்தம் இதெல்லாம் என்னது, 3 இனம். இது எல்லாமே ஒரு குரூப் ஆஃப் நூல். இது நம்ம என்னன்னு சொல்லுவோம், பாவகைன்னு சொல்லுவோம். சொல்லுங்கள், பாவகை. ஸோ துறை தாழிசை விருத்தம் இது எல்லாமே என்னதுரா பசங்களா, பாவகை. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, நோட் டவுன் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் இதை நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும் இந்த பாயிண்ட்டை. என்னது, தாழிசை துறை விருத்தம் இதெல்லாம் நம்ம என்னதுன்னு சொல்லுவோம், பாவகை. சொல்லுங்கள், பாவகை. ஸோ இதெல்லாம் நம்ம பாவகைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 பாவகையும் நம்மளுடைய தமிழ் மொழியில் இருக்குது. அதை சொல்கிறாரு இந்த பாடலுடைய ஆசிரியர், ஓகேவா. துறை தாழிசை விருத்தம் இதுமாரி 3 பாவினங்களும் நம்மளுடைய தமிழ் மொழியில் இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, தமிழ்மொழி பாவின் திறம் அனைத்தையும் பெற்று சிதறாத கெடாத மணியாய் திகழ்கின்றது. எஸ், நம்மளுடைய தமிழ்மொழி எல்லா சிறப்பு பரிசு விருந்து தேன் அமுதம் முத்தமிழ் இந்த எல்லா சிறப்பையும் பெற்று ஒரு சிதறாத, எப்பயுமே கெட்டு போகாது அதுமாரி சொல்கிற மொழியாக அப்போ மாறிட்டு வருது. எப்பயுமே அழியாத மொழியாய் மாறிடுச்சு நம்மளுடைய தமிழ்மொழி. அதான் சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய தமிழ்மொழி எல்லா சிறப்பையும் பெற்று என்றைக்கும் அழியாமல் நிலை நிற்கும் மொழியாய் நிற்கிறதுன்னு இந்த ஆசிரியர் சொல்கிறாரு. கடைசி பாயிண்ட், இத்தகைய சிறப்பினை உடைய தமிழை சிந்து என்று சொல்லி நான் இட்டு விழும் அன்றோ. என்ன சொல்கிறாரு, இவ்வளவு சிறப்புடைய தமிழ் மொழியை சிந்துன்னு சொல்கிறாங்களே, அவங்களுடைய நாக்கு இன்னிக்கே அருந்து விழும் அப்படின்னு ஆசிரியர் கோபத்துடன் சொல்கிறாரு. அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் தமிழின் சிறப்புகளை தமிழ் விடுதூது உணர்த்துகிறது. இப்படி தமிழின் சிறப்புகளை தான் தமிழ் விடுதூது சொல்லுதுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கனாலே போதும், ஃபுல் 3 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த லைவ் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ எஸ், நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க இந்த லைவில் இருந்து. ஸோ இட் இஸ் யூஸ்ஃபுல்னால் வந்து ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன லைவ் வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த சப்ஜெக்ட் அண்ட் லெசன் பேரை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னாலே போதும். நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் லைவ் கிளாஸை. ஸோ பசங்களா, ஸோ நீங்கள் சூப்பராக படித்து மார்க் எடுக்கிறதுக்கு கல்வி டீம் எப்பயுமே உங்களுக்கு துணையாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த பிடிஎஃப் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் இருக்குது. வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் போய் இந்த பிடிஎஃபை திறந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்களோ என்னமோ நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு இதை எல்லாத்தையும் ஜஸ்ட்டு படிங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன், நீங்கள் படிக்கிறது தான் வேலை. ஸோ இப்போவே படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸலண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அதேமாரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு மிட்ட மார்க்ஸை தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. பிகாஸ் வி ஆர் சென்டிங் த ப்ரைஸஸ் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் டவுன் யுவர் மார்க்ஸ். ஸோ இந்த லைவ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டைம் அதுக்குள்ளே 20 மினிட்ஸே ஆகிடுச்சு. நான் 15 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கிறேன்னு சொன்னேன். உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் வந்து இவ்வளோ டைம் எடுத்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். ஸோ நம்ம சேனலில் டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்க போது ஃபார் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ லைவ் வேணுமா வேணாமான்னு ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எந்த சப்ஜெக்ட் வேணும்னு சொல்லுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் பசங்களா. ஸோ நாளைக்கு உங்களை நான் திருப்பி பார்க்குறேன். பாய். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். பாய்.